திரு கேசிபி தமிழிசை அவர்கள் இன்னைக்கு பேசும்போது ஜனவரி 23 தமிழ்நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வராரு, வந்த பிறகு என்டிஏ கூட்டணி டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவரைக்கும் டேக் ஆஃப் ஆகலையா? எதன் அடிப்படையில் எந்த நம்பிக்கையில் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க? பிரதம அமைச்சர் வருவதற்குள் கூட்டணியை கட்டமைத்து விடலாம் அல்லது கட்டமைத்து விடுவோம் என்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. பிரதமரது நிகழ்ச்சியில் அந்த என்டிஏ கூட்டணியில் பயணிக்கிற எல்லோரையும் பிரதமரோடு மேடையில் ஏற்றி இதுதான் எங்கள் கூட்டணி என்று அவர்கள் பறைசாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தலை பாஜக கட்டமைப்பதே என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே என்று தான் கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க. மோடி அவர்களின் ஆட்சி என்று தான் சமீபத்தில் கூட அண்ணாமலை கூட வந்து பேசியிருப்பார். அப்போ விழுகிற வாக்குகள் மோடிக்காக விழுகிற வாக்குகள் என்பதாக அவர்கள் கட்டமைக்கிறதுக்கு ஒரு நேரேட்டிவ் வந்து அவங்க செட் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவது அதிமுக. அப்போ அதிமுக தோள்களில் ஏறி தங்களை வளர்த்து கொள்வதில் அவர்கள் முனைப்பாக இருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கு பிரதம அமைச்சரோட அந்த பொங்கல் விழாவில் பராசக்தி குழுவினர் கலந்து கொண்டது என்பது திமுகவுக்கு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம், காங்கிரஸ் மட்டும்தான் எங்களுக்கு எதிரி என்று தான் அவர்கள் காட்ட விரும்புகிறார்கள். இல்லைன்னா அந்த பொங்கல் விழாவுக்கும் பராசக்திக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ அது ஒரு சமிக்கை. காங்கிரஸ் வெளியே சென்று விட்டாலும் கூட மத்திய அரசாங்கம் ஆளுகிற திமுக அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம். அமரன் திரைப்படத்திற்காக அதை மையப்படுத்தி இருக்காதா? இந்த பராசக்தியோட ஏன் அவங்க அசோசியேட் பண்ண விரும்புகிறாங்க? இல்லை, ஒரு பிரதம அமைச்சருக்கு உலக நாடுகளில் பல பிரச்சனைகள் நடக்குது, இந்தியாவுக்குள்ள பல பிரச்சனைகள் வந்து நடக்குது. 67 நடந்த ஒரு போராட்டம், அது ஒரு சினிமா. அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அகில இந்திய அளவில் அவர் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறதே காங்கிரஸுக்கு மட்டும்தான் பாஜக எதிரி என்பதும் திமுகவுக்கு ஒரு நேசக்கரத்தை அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. இன்னும் இப்படி கூட பார்க்கலாம். சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு கடிதம் எழுதினார், சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிரதம அமைச்சருக்கு நன்றி, அதுக்கு ஆதரவு என்பதாக கூட. அப்போ நீங்கள் காங்கிரஸை தைரியமாக வெளியில் அனுப்பிச்சிருங்க, நாங்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்போம் என்பதாகவும் அதை வந்து நம்ம எடுக்கலாம். இல்லை, அந்த கடிதத்தோட கிரக்ஸ் என்ன அப்படின்னா, மாநில அரசுடைய கருத்தை கேட்கணும் அப்படின்னு தானே அதனுடைய பிரதான நோக்கமாக இருந்தது. இல்லை, அதாவது இதுவரை பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கும் பிரதம அமைச்சருக்கும் ஒரு பெரிய இணக்கமான கொள்கை முடிவுகள் வந்து வந்ததில்லை. அது பராசக்தி வந்து ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுவதாக வந்து தெரியுது. அதிமுக அதை எப்படி கருதும்? திமுகவுக்கு நேசக்கரம், காங்கிரஸ் வெளியேற்றினா போதும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி ஃபாலோ பண்ணுதுன்னா, இது கூட்டணியை ஏற்கனவே உறுதி செய்திருக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை பார்க்க முடியாது. அப்போ அதிமுக கழட்டி விட தயாராக இருக்கா? அதனால தான் நான் முதல்ல இல்லை, அதிமுக அது வந்து இந்த தேர்தலுக்கு நடக்கும், இப்போ உடனடியாக நடந்துவிடும் என்பதற்கு பாஜகவும் தயாராக இருக்காது, திமுகவும் தயாராக இருக்காது. அதனால தான் நான் வந்து முதல்ல சொல்லும் பொழுது அதிமுக தோள்களில் ஏறி பாஜக முதலில் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தேவைப்பட்டால் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஒருவேளை இந்த தேர்தலிலேயே கலட்டி விடப்பட்டால் பாஜக திமுக ஒரு நேசக்கரம் நீட்டுவதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி 4 லட்சம் கோடிக்கு ஒரு ஊழல் புகாரை வந்து கவர்னர் இடத்துல கொடுக்கிறார். பாஜக சார்பில் அது ஒரு பெரிய அளவுக்கு முன் எடுத்ததாக தெரியல. அதனுடைய ஒரு மேல் நடவடிக்கைகளோ இல்லை அது ஒரு ஊடகங்களில் இப்போ பராசக்திக்கு கொடுக்குற விளம்பரம் என்ன, அதாவது அவர்கள் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் என்ன, 4 லட்சம் கோடிக்கு ஊழல் புகார் கொடுத்ததுக்கு கவர்னர் இடத்துல கொடுக்கப்பட்டதற்கு கிடைச்ச ஒரு முக்கியத்துவம் என்ன, அது தெரியல. அது பெரிய அளவில் அது முக்கியத்துவம் படுத்தப்படலை பாரதிய ஜனதா கட்சியால். ஏன்னா கவர்னர்கிட்ட கொடுத்தா அது உள்துறை அமைச்சகம், பிரதம அமைச்சர், மத்திய அரசாங்கம் அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். கடந்த காலங்களில் அப்போதைய பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை 2 ட்ரங்க் பெட்டியில் ஃபைல் 1 ஃபைல் 2 அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணார். ஃபைல் 1 டீட்டெயில்ஸை பகிரங்கப்படுத்தி ஆளுநர்கிட்ட அந்த எவிடன்ஸோடு கொடுத்ததா சொன்னார். அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்றதான விமர்சனமாக இருக்குது. அதான் சொல்கிறேன். ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்தது தேர்தல் நெருங்குகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஏதேனும் நடவடிக்கைகள் எடுப்பாங்க
அப்படிங்கிறதா தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது நடக்கலை. அதே போல் இப்போ ஜனநாயகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாளை உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. வழக்கமான நடைமுறைகள் என்று பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட்டில் வருது. ஸோ மேட்டர் ஆஃப் 4 days or 5 days. அப்போ என்ன சொல்லிடுவாங்க, பெட்டர் யூ அப்ரோச் தி சென்னை ஹைகோர்ட் என்று க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் திரைப்படம் வர்றதாக இருந்தது, திடீர்னு தள்ளி வைக்கப்படுது. அப்போ ஏதோ ஒரு டீல் வந்து அங்கே, அல்லது விஜய்க்கு ஒரு சமிக்கை அங்கே வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று தான் பார்க்கணும். அது அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் சினிமாவுக்கானதாகவும் இருக்கலாம். அப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்புகளிலும் இருந்து தங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது முதற்கட்டமாக வைத்து அவர்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி திமுகவை எடுத்துட்டிங்கன்னா அரசியல் ரீதியாக நல்ல அரசியல் செய்கிறாங்க. அவர்கள் சிறப்பாக அரசாங்கம் நடத்துகிறார்களா, சிறப்பாக அரசியல் செய்கிறார்களான்னா சிறப்பாக அரசியல் செய்கிறார்கள். ஏன்னா தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு 90 நாள் தான் இருக்குது. தினம் ஒரு அறிவிப்பு, கூடவே தினம் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு, இப்போ ஆசிரியர் பிரச்சனையாகட்டும், அரசு ஊழியர் பிரச்சனையாகட்டும், தூய்மை பணியாளர் பிரச்சனையாகட்டும், இன்னும் பிரச்சனைகள் தீரலை. 4.5 ஆண்டு, அது 4.25 ஆண்டு முடிந்து இன்னும் சில மாதங்கள் இருக்கிற காலத்தில் கூட பிரச்சனைகள் தீரலை. இந்த அரசாங்கத்துக்கு அந்த எதிர்மறை வாக்குகளும் மக்கள் மனநிலை எதிராகவும் இருக்கிறது. ஆனால் அரசியல் சூழ்நிலையை மிகச் சாதகமாக அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, தினம் ஒரு அறிவிப்பு, தினம் 3-4 நிகழ்வுகள், அந்த மக்கள் மத்தியில் வந்து அவர்கள் அதை எடுத்து செல்லுகிற அந்த விதம், கட்சியை அவர்கள் வந்து ஒரு கட்டமைத்து தேர்தல் பணிக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த எல்லா அதிருப்திகளையும் தாண்டி அப்போ இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு கள சூழ்நிலையாக இருக்கு. ஆனால் இது யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ இட்ஸ் டூ ஏர்லி. அது அநேகமாக ஒரு மார்ச் முதல் வாரத்தில் தான் நம்ம அதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும். சரி திரு ரமேஷ், இப்போ எல்லா வாய்ப்புகளையும் பாஜக பயன்படுத்த விரும்புது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி அப்படின்றாரு கேசிபி. அப்படித்தானா? அதிமுகவோட ஏற்கனவே ஒரு உறுதியான கூட்டணி அமைத்து விட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. பராசக்தி குழுவை சந்தித்ததற்கான நோக்கம் என்ன? இல்லை சார் சொல்கிற மாதிரி ஜனநாயகன் படத்தை வைத்து வேறு ஏதாவது டீலிங் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? பாஜக அப்படி ஒரு வியூகம் வச்சிருக்கா? இல்லை, நம்ம வந்து ஜஸ்ட் போகிற போக்கில் பல குழப்பங்களை ஏற்படுத்தணும்னு வச்சுங்க. நான் ஜஸ்ட் ஒரு விளையாட்டை பல விஷயங்களை சொல்கிறேன். முதல்ல இப்போ பராசக்தி ரிலீஸ் ஆச்சு, என்ன சொன்னாலும் அவங்க வந்து அதுக்கும் வந்து சென்சார் போர்டில் வந்து இஷ்யூ க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் பராசக்தி ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் பாருங்கள், பிரதமர் வந்து கூப்பிட்டு வந்து இங்கே பொங்கல் விழாவில் அந்த டீமை வந்து இது பண்ணுறாரு. அப்படின்னா என்னன்னாக்கா, ஒருவேளை திமுகவிற்கும் பாஜகவிற்கும் கூட்டணி உறுதியாகி விட்டதா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு போகலாம். அப்படிலாம் கிடையாது. என்னென்னா பாஜகங்கிறது வந்து ரொம்ப அதுவும் வந்து மோடி அவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டான பொலிட்டீஷியன்ஸுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.